எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கர்நாடகா தாண்டி தமிழ்நாடை தாண்டி இன்றைக்கி நம்ம கேரளா வரைக்கும் வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பசுமையான சில இடங்கள்லாம் இருக்குது. அதே சமயம் வந்து ரொம்ப ஹாரரான த்ரில்லிங்கான சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் என்ன பேய் வீடியோ எடுக்கிறது தானே, அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கேரளா வரைக்கும் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நான் கர்நாடகாவில் இருந்து இங்கே கேரளா வரைக்குமே ஒரு vlog கொண்டு வரலாம், ஒரு vlog வந்து ஷூட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஆக்சுவலாக வந்து நைட்டு ட்ரெயின் ட்ராவல் வந்து பண்ணி வந்தோம். ஸோ கிளைமேட் பார்த்தீங்களா, இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி தான் ஆகுது. பட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ வந்து இங்கே மழையும் கிழமாக கேரளாவோட கிளைமேட்டு இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரான நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து நான் இன்றைக்கி கேரளா வரைக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அவரோட ஒப்பீனியனை நம்ம கேட்டுட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவர் தான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? ஓகே, கிளைமேட் ரொம்ப குளிருதோ? ஆமாம் ப்ரோ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனல் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு? ப்ரோ ஒப்பீனியன் ரொம்ப நாள் வரணும் ஆசை தான் ப்ரோ. உங்களுக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு பயங்கரமான ஸ்வீட் கேரளா வரைக்கும் வந்திருக்காது உங்க கூட. ஓகே. ஸோ ஹாப்பி தானே? பயங்கரமா ஹாப்பி ப்ரோ. சூப்பர் ஹாப்பி ப்ரோ. குளிர்க்க வார்த்தையே வரல போல. ப்ரோ மாறி ஏதாவது ப்ரோ. ஓகே சரி ப்ரோ, இப்போ நம்ம போயிடலாமா வீடியோக்குள்ளே? போயிடலாம் ப்ரோ. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் இப்போ நம்ம டே பிளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்களுக்காக தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஹாரர் இடத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த இடத்துல போயிட்டு என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்களுக்காக க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்காக காட்டிடுறேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ப்ரோ? ஓ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஸோ அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் உங்களுக்காக காட்டிட்டு இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்றத வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீன் அண்ட் கிளியராக வந்து நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான விஷயம் வந்து இந்த ஊரில் நடக்குது. ஓகேங்களா? நான் உங்களுக்காக எல்லாமே சொல்கிறேன். இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஸோ கைஸ், அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ போகலாமா? போகலாம் ப்ரோ. பறவை கத்துற சத்தமா? செம்மையாக இருக்குது ப்ரோ. காலையில் ஆம்பியன்ஸு இல்லை? சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்னும் பயங்கரமாக குளிருக்கு நடுங்கிட்டே வர. வாவ், இங்கே பார்த்த போகுது கைஸ். இதுதான் வந்து நான் சொன்ன இடம். வாங்க அப்படியே போவோம். ஸோ இது வந்து கீழே இங்கே தான் வந்து ஒரு மர்மமான விஷயங்கள் நடக்குது. உனக்கு தெரியுமா ப்ரோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ட்டு? எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ கூட்டிகிட்டு வந்தீங்க. சொல்கிறேன். வாவ், கீழே பார்த்து ப்ரோ. தண்ணியில் இருக்கு வழுக்கும். அப்படியே போவோம். அங்கே அப்படியே போவோம். அப்படியே நடந்து போவோம். ஓகே ப்ரோ. நடந்து போயிட்டு அந்த பக்கம் மேலே ஏறிக்கலாம். சரியா? ஓகே ப்ரோ. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படிங்க? ஸோ
ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வழி வந்து தூரமாக போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் போகிறோம். போயிட்டு இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்காக நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, போகிறதுக்கு மனசே இல்லை. ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ கிளைமேட் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. கிளைமேட்டு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப கூலிங்காக ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பச்சை பசேன்னு இயற்கையான ஒரு சூழலில் வந்து குழு குழுன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ப்ரோ போகலாமா? போகலாம் ப்ரோ. அப்படியே முன்னாடி நடந்து போங்க ப்ரோ. அப்படியே இந்த வியூவை ரசிச்சுட்டே போங்க, பார்ப்போம். ப்ரோ கீழே கால் வைக்கிறப்ப பார்த்து நல்ல வேலை ஷூஸ் எதுவும் போட்டுன்னு வரல. நீங்கள் வழுக்கி விட்டுறோம் ப்ரோ. இப்படி வாங்க, இப்படி எங்கே போயிட்டு இருக்கீங்க? இப்படி வாங்க ப்ரோ, ஓரத்தில். மை காட், இதுதான் அந்த இடம். எப்பா ப்ரோ, தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி போயிருக்கு ப்ரோ. ஆனால் வந்து நம்ம நின்று இருக்கோம் தெரியுமா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணி ரொம்ப இருக்கும். அந்த ஹைட்டுக்கு இது வரைக்கும் இருக்குமா ப்ரோ? அந்த ஹைட்டு ப்ரோ, அந்த ஹைட்டு வரைக்கும் இருக்கும். ஸோ கைஸ் இப்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்கல்ல, அந்த ஹைட்டு வரைக்கும் இருக்கும் இந்த தண்ணி. பட் வந்து ஏன்னா வத்தி போயிருக்கு இந்த இடம்லாம். பாருங்கள், எல்லாமே ஃபுல்லு தண்ணிங்க இருக்கிற இடம் தான் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே வந்து நான் இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கான காரணமே வந்து இந்த ஒரு இடத்த ஷூட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா என்னடா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அப்படி இந்த இடத்துல என்ன தாண்டா இருக்குது, நீ என்ன அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். நான் சொல்லும் போது உங்களுக்கு அடி வயிற்றுலேருந்து ஒரு பயம் கிளம்பும் தெரியுமா? அப்போ தான் வந்து த்ரில்லே இருக்குது. அது மட்டும் இந்த அழகான இயற்கையை ரசிப்போம். ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னுவாங்கல்ல. ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. வாங்க வாங்க. ஓ காட், நைட் எப்படி ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்? எனக்கே தெரியல ப்ரோ. ஆ பகலில் வரும்போதே இவ்வளோ இருக்கு. பகலில் வரப்போ இவ்வளோ நல்லா இருக்குது இல்லை? வாங்க எப்படி போய் போகலாமா? இன்னும் மேற்கொண்டு அவ்வளோ தூரம் போகலாம். வாங்க என்ன இருக்குது பார்த்துருவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி. ஸோ இந்த கிராமத்தோட பேர் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த கிராமத்தோட பேரை நான் மென்ஷன் பண்ணால் அது இந்த வீடியோக்கு வந்து பயங்கரமான ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த ஒரு நலன் கருதி நான் வந்து இந்த கிராமத்தோட பேரை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரி இது, ஓகேவா? இந்த கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஏரி தான் இது. இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு தண்ணி ரொம்ப இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன நடந்தது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த ஊரில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து புதைக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. எஸ், ஏன்னா வந்து இந்த ஊருக்குன்னு வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதாவது இந்த ஊரை வந்து காவல் காக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஆன்மான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வமாக வந்து இருக்குது. ஸோ அந்த காவல் தெய்வம் அந்த காட்டுக்குள்ளே உலா வர்றதாகவும் அந்த காவல் தெய்வத்துக்கு இஷ்டமான சில படையல்களெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே படைப்பாங்களாம். ஸோ இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வம் இருக்கிற பட்சத்தில் வந்து சில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த காட்டில். பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குன்றாங்க. எப்படின்னா இந்த ஊரில் வந்து பிணங்கள், அதாவது வந்து இறந்து போயிட்டாங்கன்னாக்கா புதைக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற ஏரியில் தான் வந்து அப்படியே வீசிட்டு போயிடுவாங்களாம். ஸோ எஸ், ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இந்த ஊரில் நடக்குது. ஏரியை வந்து பாதுகாக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வம் தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு புராண கதையுமே இருக்குது இந்த ஊருக்கு. என்னென்னா
அந்த பெண்ணோட ஆன்மா, அதாவது அந்த காவல் தெய்வம் வந்து இந்த காட்டை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது அந்த பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துக்கே சவால் விட்டு அந்த தெய்வத்தை அடக்க பார்த்துருக்காரு. ஸோ அப்போ நடந்த ஒரு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர் சாபம் விட்டு இருக்காரு இந்த ஊருக்கு. என்னன்னா, இந்த ஊரில் வந்து யாராச்சும் பிணங்களை எரிச்சாலோ புதைச்சாலோ அது எனக்கு சொந்தமானது, ஸோ அதை வச்சு நான் அவங்க ஒருத்தரோட வீட்லேயுமே வந்து இறந்து போகிற மாதிரி நான் செஞ்சிருவேன்ற மாதிரி சில சாபம் விட்டுருக்காரு. அந்த சாபத்துக்கு பயந்து போயே தான் வந்து இந்த ஏரியில் வந்து எல்லாருமே வந்து பிணங்களை போட்டு அப்படியே போயிடுறதா சொல்கிறாங்க. அந்த பிணங்களோட ஆன்மாக்களும் வந்து அந்த தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மேஜிஷியனோட கட்டுப்பாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்றத வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எங்களுக்கே உண்மை என்னன்னு தெரிய வரும். என்ன ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கினீங்களா இந்த இடத்தோட ஸ்டோரி? ட்விஸ்ட்டாக சொல்கிறீங்களே ப்ரோ, சொல்லும் போதே. ட்விஸ்டெல்லாம் இல்லை ப்ரோ, ஏன்னா வந்து இந்த ஊரில் நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம் இது, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே வந்து ரொம்ப பெரிய இடம். ஸோ வந்து ரொம்ப டீப்பாக நம்ம போயிட்டு முன்னாக்கா இந்த காட்டுக்குள்ளார நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ வந்து நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்த தரோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடலாமா? போயிடலாம் ப்ரோ. ரொம்ப டீப்பாக கூட வேணாம், ஜஸ்ட் ஒரு மேப்பில் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரோ. ஸோ கைஸ், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ப்ரோ, போகலாமா? போகலாம் ப்ரோ. ஹாப்பியா? இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ பயங்கரமான இடத்துக்கு. ஹாப்பி ப்ரோ. பார்ப்போம் நைட் எப்படி இருக்க போகுது உங்களோட மனநிலை. ஒரு மாதிரியாக தான் ப்ரோ இருக்குது. இப்பயே ஒரு மாதிரியாக தான் இருக்குதா? ஸோ வாங்க பார்ப்போம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் மழை வந்து எந்த நேரத்தில் வரும் இந்த இடத்துல நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா கேரளா இந்த கிராமத்தில் வந்து எந்நேரமாக மழை வந்துகிட்டே இருக்குமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆனால் வெயிலோடு சேர்ந்து இந்த இடத்த பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம் என்ன தெரியுமா, இந்த இடத்துக்கு என்னது ப்ரோ? வெயிலே வராது. ஒன்றும் வராது ப்ரோ. ஆஹா, அது கூட கொஞ்சமாக மங்கலாக தான் ப்ரோ வரும். என்ன ப்ரோ புதுசு புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ கைஸ், அவ்வளோ தூரம் பார்க்குறீங்கல்ல அந்த வழி மாதிரி, அதுக்குள்ளார இன்னும் டீப்பாக போகுது. ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த டேபிளாக முடிப்போம். காலையில் 11 மணி மாதிரியா இருக்குது பாருங்கள். நைட்டு தான் ப்ரோ, என்ன ட்விஸ்ட்டு காத்துன்னு இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கே தெரியல. ஓ மை காட், ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது. அப்பா, நம்ம 2 பேரை தவிர இந்த காட்டுக்குள்ளே வேறு யாருமே இல்லை ப்ரோ. ப்ரோ. ஆனால் எனக்கு இப்போ கூட என்ன தெரியுமா தோணுது, நம்மளை வந்து யாரோ வாட்ச் பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு மனநிலையாக இருக்குது, ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. இப்போயே பாரு ப்ரோ, மூஞ்சேனா ப்ரோ பிளர் அடிக்குது. இப்போ தெரியுது. வாங்க போகலாம். என்னோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது, நம்மளை வந்து யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது ப்ரோ. நீங்கள் புதுசு புதுசாக இல்லை ப்ரோ, இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு இந்த இடம் பார்த்தா என்ன தெரியுமா ஃபீலாக இருக்குது கைஸ், இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு வந்து இந்த இது லைட் ஆன் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ஸோ கைஸ், எனக்கு வந்து இந்த இடத்த பார்த்தாலே வந்து இந்த காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ் சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த சவுண்டு கேட்கும்ல, ஓ அந்த மாதிரி நம்ம நடந்து போகிறப்ப பின்னாடி யாருன்னா வச்சு ஓட்டாங்கலாம் எப்படி இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, சோலி முடிஞ்சுது ப்ரோ. ஸோ நைட்டு தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக தான் போயின்னு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணாக்கா இப்போ இந்த 11:30 மணி அது இப்போ கரெக்டாக. ஆனால் இந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாயந்தரம் 6:30 மணி போல் தானே இருக்குது. அதான் ப்ரோ, 7 மணி மாதிரி இருக்குது. ஓகே,
நான் ப்ரோ கிளைமேட் நம்ம ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ இன்னைக்கு. இந்த மணி நேரங்கள் எல்லாம் மாறும்ல ப்ரோ ப்ரோ, அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம். ப்ரோ காலை கீழே வைக்கிறப்ப பார்த்து ப்ரோ. ஓகே ப்ரோ. அதனால் தண்ணி ஆடுது, காற்று கூட இல்லை. எதோ போச்சு ப்ரோ. ஓ பார்த்து காலை வைங்க ப்ரோ. ஓகே போங்க போங்க அப்படியே போங்க. எப்பா ஐய் ப்ரோ தவளையாக இருக்குமோ? போது ப்ரோ. ஒருவேளை திடீர்னு வீசப்பட்ட போனோம் எதனா ஏஞ்சிக்குதோ? இல்லை பகலில் இப்போ நம்ம இந்த விஷயங்களை பார்க்குறோம், ஓகே பகலில் பயம் வராது. ஆனால் நைட் நேரத்தில் அந்த மாதிரி மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா பயம் தானாக வந்துடுமா இல்லையா? அதுதான். போங்க பார்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன காத்திருக்குதோ இன்னைக்கு நைட்டு. பார்த்து ப்ரோ, இப்படி வழி இருக்கு, நீங்கள் அப்படி போனீங்க. என்னாச்சு? இதுக்குள்ள தான் போடுவாங்களா ப்ரோ? ப்ரோ ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் தான் ப்ரோ நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக இது வெட்டி வச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். இதில் போட்டு தள்ளி விட்டுருவாங்க ப்ரோ. உள்ளார தள்ளியெல்லாம் விட்றது இல்லை வழி. அங்கே பாருங்க என்ன பார்ப்போம். ஓ மை காட், பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ஆனால் இவ்வளோ பெரிய லேக் இப்போ தான் பார்க்குறேன் நான், டெட் லேக்கு. அப்பா சாமி ரொம்ப மோசமாக இருக்கு ப்ரோ. சவுண்டு கேட்குது ப்ரோ. என் பேக்கில் டொக்கோஸ்க்கு எடுங்க சீக்கிரம், லைட்டிங் பற்ற மாட்டேங்குது. பின்னாடி பின்பக்கம் ஜிப் இல்லை. இது இருங்க நானே எடுக்கிறேன், பிடிங்க. ப்ரோ சவுண்ட் கேட்குது ப்ரோ. மயில் நடமாட்டம் கூட நிறையா இருக்கும். நம்ம ப்ரோ நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க ப்ரோ, பாசிட்டிவாக இருங்க. ஓகே ப்ரோ. அதுவும் எனக்கு என்ன தெரியுமா சந்தேகம், நம்ம அந்த அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் தெரியுமா அங்கேருந்து. ஆமாம் ப்ரோ. அங்கேருந்து வரப்போ மயில் அந்த சவுண்டு வந்து வரல, மயில் கத்தலை. அதான் ப்ரோ, ஒரு சவுண்ட் கூட கேட்கல ப்ரோ. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது காட்டினதுலேருந்து அப்புறம் அப்படி ஆகுது. அது எதுனா சொல்ல வரதா நம்ம கிட்ட, சிக்னல் கொடுக்குற மாதிரி. பார்க்கலாம் ப்ரோ. காமிங்க கைஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது இது ப்ரோ. இன்னும் போயிட்டே இருக்கு ப்ரோ அந்த ரூட்டு. இப்படி மேலே ஏறுது பாருங்க, மேலே ஏறி திருப்பி கீழே இருந்தது ப்ரோ. அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போகுது பாருங்களா, அப்படி ஏறி அப்படி ஏறும் ப்ரோ. இது என்ன ப்ரோ இது? வேறு எதுவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. இங்கெல்லாம் தண்ணி இருக்குது ப்ரோ கீழே. அப்படி போயிடுங்க. என்ன இது பகல்லையே நைட் ஆம்பியன்ஸ் வந்துச்சு. கேரளாலாம் உள்ளே போனால் உள்ளே விழுந்துருமா ப்ரோ? அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இப்படி உள்ளே போயிடுமா ப்ரோ? இல்லை என்ன பிடிங்க. ஸோ கைஸ் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது இல்லையா, அந்த பக்கம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த தண்ணிக்கிட்ட வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக ஃபீல் ஆகுது இல்லை? ஆமாம் ப்ரோ. அங்கே அந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக ஃபீலாக இருக்குது, இந்த பகுதியில் வந்து ரொம்ப அனலாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி சூடாக. இந்த பகுதி மட்டும் ஒருவேளை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு ஆன்மா வந்து பாதுகாக்கிறதா சொன்னாங்கல்ல காவல் தெய்வம். ஆமாம் ப்ரோ. அந்த எல்லை அவ்வளோ தூரம் தான் இருக்குமோ? இது வந்து அந்த பிளாக் மேஜிஷியனோட எல்லையா இருக்குமோ? அதான் ப்ரோ, இவ்வளோ பெரிய குழி தோண்டி இருக்கலாம். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. இது குழி தோண்டினது இல்லை ப்ரோ, இது
இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெருசா இருக்குது ஒரு ஏரி, ஓகேவா? அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது, ஆனா பிரிக்கப்பட்டு இருக்குது ரெண்டும். அதான் அது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ அதுமே. ஆமா, இன்னும் போயிட்டே இருக்கு ப்ரோ அந்த பக்கம். நம்மளால அந்த பக்கம் போக முடியாது ப்ரோ, வாய்ப்பே இல்லை ப்ரோ. கைஸ் அந்த பக்கம் பாருங்க, ஏன்னா வந்து அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு முள்வேலிகளாக இருக்குது, மரம் அந்த இதெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. பாம்புங்களும் வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்புங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட்டு நம்ம வச்சுட்டு போகவே முடியாது ப்ரோ. ஆமாம், வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கப்புறம் போக முடியுதா நம்மளால? ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ட்ரை பண்ணிடலாமா? நம்ம பார்த்துட்டு நைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஆனால் இது ஃபுல்லாக வந்து அடர்த்தியாக தான் இருக்குது பாருங்கள். வழி இல்லாத மாதிரி இருக்கு ப்ரோ. இல்லை, அது உள்ளே போகுது பாருங்கள் வழி, குட்டியாக போகுது ப்ரோ வழி அதுக்குள்ளே. ஆமாம், அதை நைட்டு பார்த்துக்கலாமா? அதுவும் அங்கே போகுது பாரு வழி. நைட்டு வந்து ஒட்டுக்கா பண்ணிடலாமா ப்ரோ? ஆமாம், இப்போ பகல் போதும், இவ்வளோ நேரம் பண்ணதுன்னு நினைக்கிறேன் விளாகு. இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டா, இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், டென்ஷன் இல்லை, நைட்டு பார்த்துக்கலாம் வந்து. கண்டிப்பாக. ஸோ கைஸ், இப்போ வந்து இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் எண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எதை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோமோ அதை வந்து நாங்கள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ வந்து நைட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக என்ன ஆபத்து இந்த இடத்துல காத்திருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எத்தனை பேரோட ஆன்மாக்களும் இந்த இடத்துல சுற்றி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. பார்ப்போம். நைட் ஆம்பியன்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ப்ரோ, எனக்கு என்னவோ இது நம்ம நைட்டு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவோம்ல நம்ம, ஆமாம் ப்ரோ, அதே மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 11 மணி மாதிரி தெரியல ப்ரோ. காலையில் 11 மணி மாதிரியா இருக்குது பாருங்க இங்கே. யாராச்சும் சொன்னால் நம்புவாங்களா? என்ன ப்ரோ, வா 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 போகலாம். கீழே வழி இருக்குது, நான் வந்து முன்னாடி போகிறேன், பார்த்து என்னோட கால் ஸ்டெப்புங்களை வச்சு நீங்கள் அப்படியே பின்னாடி வாங்க. அங்கே இருக்குது இப்படி. எப்பாடி, ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல. சவுண்டு கேட்டிங்களா? குளிர் போக போக அதிகமாக போகும். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ஆமாம், இந்த பக்கம் ஒன்றும் மயில் பறந்து போச்சு அங்கே. அவ்வளோ சீக்கிரம் நான் சொன்னேன்ல எண்ணம் எப்படி போகுது உங்களுக்குன்ட்டு. இந்த இடத்துக்குள்ளே வந்ததை பயந்துருவீங்கன்னு சொன்னா இல்லையா? சரி, மனசை கூலாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக, ஏன்னா வெளியே போயின்னு இருக்கோம், இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, போகலாம். எப்பா சவுண்ட்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. ஆமாம்ல, அது அப்படித்தான் ப்ரோ இருக்கும் காட்டுக்குள்ளே. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பக்கம் காட்டுக்குள்ளே வந்து வைல்ட் அனிமல்ஸும் இருக்குது. ஒப்பாடி வாங்க வாங்க, வைல்டு அனிமல்ஸும் இருக்குது இந்த காட்டில். நைட்டுக்கு இந்த மாட்டுக்கு தான் போகிறோம் ப்ரோ. நம்ம சேஃப்டிக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ. பட்டாசு கொண்டு வரலாம். பட்டாசா? ஆமாம், தீபாவளி இதுக்குள்ளே கொண்டாடிடலாமா ப்ரோ? ஆமாம், பட்டாசு கொண்டு வருவோம், தேவைப்பட்டால் மட்டும் வெடிப்போம். தேவையில்லாமல் வெடித்து இல்லாததெல்லாம் கூப்பிட்டுங்க நம்ம கூட உட்கார வச்சுட்டு நம்ம கச்சேரியா பண்ணுறது. இந்த பக்கம் பார்த்தீங்களா குளிர்ச்சி எப்படி இருக்குதுன்ட்டு. எவ்வளோ இருக்கு. இதுவே ஒரு மாதிரி தான் இருக்குது.
டிஃப்ரெண்ட்டாக இல்லை? இருந்து அப்படியே வர வர ஒரு ஃபீல் ஆகும், வேற மாதிரி ஃபீல் ஆகுறது போகுது நல்லாவே. இதுதான் பார்டர் போல ப்ரோ. இங்கிருந்து தான் இல்லை? அந்த கல் அப்படியே பார்டர் தான் இருக்கு ப்ரோ. ஆமாம், அதுக்குள்ளே மட்டும் நல்லா நடக்குது ப்ரோ. ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எப்பாடியோ ஆப்போம். பார்த்துக்கலாம் ப்ரோ எதாக இருந்தாலும் நைட்டுக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே.